கைஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருக்குங்க. எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்கன்றது வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிற பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக இன்றைக்கி வந்து எத்தனை மணிக்கு ஆன் பண்ணோம்னா 12 மணிக்கு ஷார்ப்பாக ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஜோனுக்கு அவுட் ஆஃப் ஜோனில் வந்து ஆன் பண்ணோம். அது எப்படின்னா புதுசாக ஒரு சூப்பர் சாய்ஸ்னு ஒரு ஜொமேட்டோ ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா வந்து நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் கூட வந்து ஆன் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து 4 கிலோமீட்டருக்கு மேலே தான் எனக்கு ஆர்டர் வேணும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டருக்கு கீழே தான் எனக்கு ஆர்டர் வேணும் அப்படின்ற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜொமேட்டோ ஆப்பில். ஓகே மக்களே, நம்ம வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. ஃபெசிலிட்டியோடு தான் இருக்குது. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கஸ்டமர் லொகேஷன் போயிடலாம். தேங்க்யூ. அப்பா கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இப்போ தாங்க நம்ம கொடுத்தோம். கரெக்டாக வந்து மணி 12:56ங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ரிட்டர்ன் காசு எல்லாம் சேர்த்து 110 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோங்க. அவுட் ஆஃப் ஜோனில் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போயிட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இன்றைக்கி சரியான வெயில் அடிக்குதுங்க, பயங்கரமாக அடிக்குதுங்க. பார்த்தீங்களா, அப்படியே வண்டி ஓட்ட முடியல, அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றுது. ஹெல்மெட்டு போட்டாலே அப்படியே உள்ளே வந்து ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றுதுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்து முடிச்சோமா. ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்து முடித்த பிறகு அப்படியே கொடுத்து முடிக்கவும் செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. கரெக்டாக வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்கன்னா 61 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 110 ரூபா பார்த்துருக்கோம் ஒரு ஆர்டருக்கு. இந்த 60 ரூபா சேர்த்தோன்னா கரெக்டாக வந்து 2 மணி நேரத்துக்கு காசு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக மணி 1:15 ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக ஒரு எத்தனை கிலோமீட்டர்னால் 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க ட்ராப்பு. அப்புறம் மக்களே, நம்ம வந்து சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. கரெக்டாக இப்போ நம்மளுக்கு வந்து 101 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டு நல்லா பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ணா 9669. தேங்க்யூ. காய்ஸ், நம்மளுக்கு வந்து அந்த 40 ரூபா ஆர்டர் பிக்கப் பண்ணோமா. நம்ம வந்து அந்த ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டு ஜோனுக்குள்ளே போய்ட்டு இருந்தேங்க. ஜோனுக்குள்ளே போய்ட்டுருக்கப்பே இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் இப்போ பிக்கப் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லைங்க. தேங்க்யூ. 3வது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. 79 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஆர்டர் வந்து அடுத்த அசைனாக இருக்குங்க. இது வந்து 113 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஐயோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. ஓகே மக்களே, இந்த ஆர்டர் வந்து நான் எவ்வளோ பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் உங்களுக்கு. 113 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் கரெக்டாக மணி இப்போது 2ங்க. அப்பா, லிஃப்ட் இல்லைங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில். போய் ஏறி கொடுக்குறக்குள்ளேயே மூச்சு வாங்குதுங்க. அப்பா, 252 ரூபா பார்த்துருக்கோம். 2 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோங்க 3 ஆர்டருக்கு. இப்போ நம்ம போகிறது 4வது ஆர்டருங்க. சரி மக்களே, நான் போய் இந்த ஆர்டரை கஸ்டமருக்கு சீக்கிரம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆர்டரை பார்த்துட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். அக்கா 4762க்கா. ஓகே, தேங்க்யூக்கா. உங்களுக்கு தானே மேம் ஆர்டர்?
இந்த ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் ஆர்டர் போட்டீங்களாமா? என்னோட தங்கச்சி கேட்டா. அப்படியா? ஓகே தேங்க்யூ. கேஸ் நம்ம வந்து கடைசியாக வந்து எடுத்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 124 ரூபா போட்டிருந்தாங்க. அதாவது ரிட்டன் காசு ஆர்டர் எர்னிங்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு வந்து 124 ரூபா வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம ஒரு ஆர்டர் தாங்க பார்த்துருந்தோம். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆர்டருக்கு வந்து 78 ரூபா போட்டிருந்தாங்க. நான் சைடில் போட்டுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட 3:50 ஆகிடுச்சு. 3:50க்கு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 4 to 5 வந்து நம்ம எப்போயுமே பிரேக் போட்டுருவோம். அதனால் பிரேக் போட்டு வந்து சாப்பிட்டாச்சுங்க. இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஆன் பண்ணேங்க. கரெக்டாக 5:05க்கு ஆன் பண்ணேன். 5:06க்கு ஆர்டர் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். நம்ம வந்து இந்த அதாவது வந்து எனக்கு வந்து 4 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஆர்டர் வேணும் அப்படின்றத வந்து ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அதை ஆன் பண்ணனால நம்மளுக்கு லாங் ஆர்டராக வருதுங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, அமௌண்ட்டு 9 கிலோமீட்டர்கிட்ட போட்டிருக்காங்க. 112 ரூபா போட்டிருக்காங்க. இதுக்கு ரிட்டன் காசு எல்லாம் சேர்த்து ஒரு 120 ரூபா இல்லை 115 ரூபாலேருந்து 120 ரூபா எதிர்பார்க்கலாம். அவ்வளோ அமௌண்ட் போடுவாங்கங்க. ஸோ ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர்களை கொடுக்கலாம். ஸ்ரீமிட்டாயிலேருந்து எடுத்த ஆர்டரை ட்ராப் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 112 + 8 எவ்வளோ அது ஆர்டர் அமௌண்ட்டு 120 ரூபா போட்டிருக்காங்க. கஸ்டமர் டிப்பு ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க. அப்பா, அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்ததுக்கு டிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க டிப்பு கொடுத்தெல்லாம் சேர்த்து நமக்கு 140 ரூபா வந்திருக்குங்க. நம்ம வந்து இப்போ ஜோனை விட்டு வெளியே தான் இருக்கோங்க. நம்ம அன்றைக்கி காட்டினோமே அதே சைடு தான் இருக்கோங்க. பார்த்தீங்களா, ராம் நகர். இங்கேருந்து போகணுங்க, உள்ளே 9 கிலோமீட்டருக்கு போகணும் ஜோனுக்கு. ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஆரில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து கரெக்டாக மணி 9 மணி ஆக போகுதுங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் வந்து கேப் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக 9 மணிக்கு வந்துட்டேன்னு கேட்டால் ஆர்டரு வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. எப்பான்னு ஆகிடுச்சு. நிற்கும் போதெல்லாம் நிற்க விடலைங்க. நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஆர்டர் முடிக்க அடுத்த ஆர்டர் வர அந்த மாதிரி ஆர்டர் போட்டே இருந்தாங்களா. ஸோ வந்து அப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மக்களே நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரீம் எடுத்தோம்ல, அதுக்கடுத்து 5 ஆர்டர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆர்டர் எர்னிங்ஸ் மட்டும் பார்த்துருக்கோன்னா 920 ரூபா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்ஜி பே 24 ரூபா. அதுக்கடுத்து கஸ்டமர் டிப்பு 30 ரூபா. அதுக்கடுத்து வந்து ஆஃபர் வந்து 70 ரூபா ஆர்டர் இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்கோங்க. மொத்தம் 12 ஆர்டர் பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தோன்னா கரெக்டாக இப்போ வந்து 8 மணி நேரம் ஆக போகுது. இந்த 9 மணி ஆகிடுச்சுன்னா 8 மணி நேரம் ஆக போகுதுங்க. ஸோ இப்போது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வந்து 120 ரூபா சம்திங் அவ்வளோ போட்டிருக்காங்க. லாங் ஆர்டர் தான். ஸோ இந்த ஆர்டர் முடிச்சிட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 1000 ரூபா வந்துடுங்க. கரெக்டாக எத்தனை மணி நேரத்துக்குன்னா 8 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அந்த 8 மணி நேரத்துக்கு கணக்கு படி 1000 ரூபா வந்துடும். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர்களை கொடுத்துடலாம். அண்ணா 6927. அண்ணா 8692. தேங்க்யூ. லாஸ்ட் போயிடலாமா? ஜெய் பாலையா ஜெய் பாலையா. அப்பளோக்கு வந்திருக்கேன்டா. எக்மோர் அப்பளம் இல்லை, எந்த ஒரு சரியா தெரில. ஒரு சார் கஸ்டமருக்கு கால் பண்ணிக்கிறேன்டா.
ஹலோ ஹலோ மேம் ஜொமாட்டோ ஓகே மேம் வாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வெளியே தான் மேம் இருக்கேன். ஆமாம் ஆமாம் தேங்க்யூ மேம்.